பொங்கல்ல பூஸ்ட் போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கியா அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணுவோம், பெரிய ஆள் மனுஷன் இது வந்து சார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால், ஓ அந்த மாதிரி சரி அப்படியே தான் பண்ணிடுவாருன்ட்டு, சார் சாப்பிட்டு பாரு சார் சூப்பராக இருக்குது சார் பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நானும் அக்காவும் எப்போ போனாலுமே காலையில் வந்து சார் ஹோட்டல்லேருந்து வரும்போது அவங்களுடைய டீம் வந்து கையாட்டிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. அதாவது அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்களே, சார் வந்து எங்கள் 2 பேரையும் வந்துட்டு ஒரு குழந்தையா தத்தெடுத்த மாதிரி, டேய் அங்கே ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து என்னன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடாதவங்களுக்கு கொடுப்போம், பிரச்சனை இல்லை. 2 பிறவி வந்து சாப்பிடாமே இந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து ஸ்நாக்ஸில் தான் அந்த இதை ஓப்பன் பண்ணுவார். அதில் விதவிதமாக ரகரகமாக பர்கர் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நானும் அக்காவும் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னு ஒரு மாதிரி டீசெண்டாக தான் நிற்போம், எடுத்தோடனே டக்குன்னு போயிட்டு இது பண்ண மாட்டோம். அப்புறமா வந்து அக்கா வந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற, ஐயா குடியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து இப்படி தான். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக உண்மையிலே பயந்த ஒரு கேரக்டர்னால் நித்யா மேம்காக பயந்தேன். நம்ம வந்து ஓகே சும்மா டார்லிங் ஃபஸ்ட்டு அப்படி நினச்சேன், அப்புறமா தான் தெரிஞ்சது அழகா இது பாவமே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து போகும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹீரோயின் வேறு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் கடைசி தெரிஞ்சது அந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய கோவிலில் தான் வந்து எடுத்தோம். அந்த கோவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். ஸோ அந்த பிகினிங்லேருந்து செருப்பு யாருமே போடவே கூடாது. நான் நினச்சேன் இவங்க வந்து அப்படிலாம் இல்லை, மறந்துட்டாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சேரில் உட்காந்துருப்போம், ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த ஊரில் உண்மையிலேயே வந்து ஒரு பொங்க சாப்பிட்ற ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பாயை விரிச்சிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க, ஃபோன் கூட நோண்ட மாட்டாங்க. தூரத்துலேருந்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ ஹீரோயின் தான்டா இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து வேற லெவல் தரமட்டமாக வந்து போய் இறங்கி நான் இவ்வளோ அளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி. 2 பேருமே ஆக்ட் பண்ணுறது தெரியவே தெரியாது. பொங்கலில் பூஸ்ட் போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கியா அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணுவோம், பெரிய ஆள் மனுஷன் இது வந்து சார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால், ஓ அந்த மாதிரி சரி அப்படியே தான் பண்ணிடுவாருன்ட்டு, சார் சாப்பிட்டு பாரு சார் சூப்பராக இருக்குது சார் பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நானும் அக்காவும் எப்போ போனாலுமே காலையில் வந்து சார் ஹோட்டல்லேருந்து வரும்போது அவங்களுடைய டீம் வந்து கையாட்டிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. அதாவது அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்களே, சார் வந்து எங்கள் 2 பேரையும் வந்துட்டு ஒரு குழந்தையா தத்தெடுத்த மாதிரி, டேய் அங்கே ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து என்னன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடாதவங்களுக்கு கொடுப்போம், பிரச்சனை இல்லை. 2 பிறவி வந்து சாப்பிடாமே இந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து ஸ்நாக்ஸில் தான் அந்த இதை ஓப்பன் பண்ணுவார். அதில் விதவிதமாக ரகரகமாக பர்கர் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நானும் அக்காவும் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னு ஒரு மாதிரி டீசெண்டாக தான் நிற்போம், எடுத்தோடனே டக்குன்னு போயிட்டு இது பண்ண மாட்டோம். அப்புறமா வந்து அக்கா வந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற, ஐயா குடியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து இப்படி தான். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக உண்மையிலே பயந்த ஒரு கேரக்டர்னால் நித்யா மேம்காக பயந்தேன். நம்ம வந்து ஓகே சும்மா டார்லிங் ஃபஸ்ட்டு அப்படி நினச்சேன், அப்புறமா தான் தெரிஞ்சது அழகா இது பாவமே அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து போகும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹீரோயின் வேறு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் கடைசி தெரிஞ்சது அந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய கோவிலில் தான் வந்து எடுத்தோம். அந்த கோவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். ஸோ அந்த பிகினிங்லேருந்து செருப்பு யாருமே போடவே கூடாது. நான் நினச்சேன் இவங்க வந்து அப்படிலாம் இல்லை, மறந்துட்டாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சேரில் உட்காந்துருப்போம், ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த ஊரில் உண்மையிலேயே வந்து ஒரு பொங்க சாப்பிட்ற ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பாயை விரிச்சிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க, ஃபோன் கூட நோண்ட மாட்டாங்க. தூரத்துலேருந்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ ஹீரோயின் தான்டா இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து வேற லெவல் தரமட்டமாக வந்து போய் இறங்கி நான் இவ்வளோ அளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி. 2 பேருமே ஆக்ட் பண்ணுறது தெரியவே தெரியாது.